விழுப்புரம் மாவட்டம் மறுமலர்ச்சி மக்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் நிர்வாகிகள் நியமன கூட்டம் நிறுவன தலைவர் டாக்டர் கலையழகன் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் குமாரி, மாநில பொருளாளர் ரேணுகா, கொள்கை பரப்பு செயலாளர் அட்மின் ரஞ்சித், மாநில அமைப்பு செயலாளர் டாக்டர் ஜெயக்குமார், துரைராஜ், மாநில முதன்மை ஒருங்கிணைப்பாளர் மகேந்திர பிரசாத், மாநில செயலாளர் சுசிகுமார், ஜெயின், மாநில செயலாளர் குமரழகு, மாநில செயலாளர் செந்தில் அரசு, மாநில ஒருங்கிணைப்பாளர் பசுபதி குருஜி, மாநில ஒருங்கிணைப்பாளர் ரவி குருஜி, மாநில இணை செயலாளர் ராமமூர்த்தி, மாநில அமைப்பாளர் ரகுகுமார், மாநில இணை செயலாளர் லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சங்க வளர்ச்சி குறித்தும் சங்க வளர்ச்சிக்கான நிர்வாகிகளை மற்றும் 120க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் ஏராளமான மறுமலர்ச்சி மக்கள் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு மனிதன் இயல்பான வாழ்க்கை, வேலை இல்லை, நம்ம சரீரத்தில் பலவீனம், வியாதி, குடும்பத்தில் பிரச்சனைகள், நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பலவிதமான பிரச்சனைகள், வறுமைகள், வறட்சிகள், போராட்டங்கள், கண்ணீரின் பாதைகள், சொல்ல முடியாத சூழ்நிலைகள், இது எல்லாமே இருந்தாலும் இது எல்லாம் ஒரு அரவணைத்து விசாரித்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு பாடாப்படம் தான் பேசுறது, அடிக்கிறது, திட்டுறது. இன்னொன்று மரியாதை இல்லாத சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு எல்லா இடங்களும் நடக்குது. என்ன பண்ணாலும் மதிப்பு மரியாதை ஒன்றும் முடியாது. ஏமாற்றம், நம்ம ஒரு 10 ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கூலி வாங்கி போனால் அந்த கூலி காசை கட்டி பறித்து போகக்கூடிய காரணம் தான் இன்னைக்கு எல்லா இடங்களும் நடக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாம் தனிமரம் அப்படின்னு நேரங்களை என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். இவருக்கு எந்த இடத்துல போனால் இவர் சரியாகாது, இந்த பிரச்சனை எங்கே கொண்டு போனால் சரியாகும், ஒரு தங்க பிறர் அமைப்பு மூலியமா நல்லா புரிஞ்சுங்களா. இப்போ உங்களுடைய கோரிக்கும் ஒரு பிரச்சனை, கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை உங்களுக்கு அந்த ஒரு குடும்ப ஐக்கியத்துக்குள்ளே தான் நாங்கள் எல்லாரையும் வந்து சேர்க்கணும். என்ன பண்ணுறோம், அந்த ஒரு குடும்ப ஐக்கியத்துக்குள்ளே தான் நீங்களாம் வாங்க, இது ஒன்று செய்யணும். வேறு எதுவுமே நாங்கள் இதுக்காகலாம் வரல. உங்களுக்கு நன்மை செய்யணும், உங்களுக்கு உதவி செய்யணும், உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்களை செஞ்சு வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த அமைப்பை உருவாக்கப்பட்டது. எல்லா மனிதர்களுக்கும் இது நல்ல விதமாக செயல்படுது. இந்த பகுதியில் அருமையான மதிப்புக்குரிய அம்மா மேரி செல்லா அவர்களை இந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய நாங்கள் கண்காணிப்பாளர், அவங்க காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்று மறுபடியும் கடவுளை உள்ள உடலை புரியுது உங்களுக்கு, கடவுள் மறுபடியும் உடலை மறுபடியும் மக்கள் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். இந்த பகுதியில் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கடவுளை தத்துவமா கடவுளை தத்துவம். ஏன்னா இன்னைக்கு அவங்களை தேர்ந்தெடுத்ததுனால தான் அவங்க எல்லாரையும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏன் வர வைக்கிறாங்க, ஒரு உதவி. அதாவது ஒரு உதவி யாருக்கு கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும் அவங்க கரெக்டாக தெரியுது. அப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு உதவி செய்யணுன்றது உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இடத்துல உட்கார வச்சுக்கிறாங்கன்னா அப்போ இன்னும் அவங்க எவ்வளோ உதவிகள் செய்வாங்க. கையில தட்டுவோம். அந்த மாதிரி இந்த உதவிகள் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அவங்க நல்ல விதமாக எல்லா காரியத்தை பல இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பாங்க என்ற நம்பி நான் இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக புதிதாக பதவி ஏற்கும் தலைவி மேரி செல்லா அவர்களை வருக வருக என்று இருவரை கூட்டி வரவேற்போம்.